தமிழ் சினிமாவில் சில படங்கள் சில பாடல்கள் குறிப்பிட்ட நாளை குறிக்கும் அல்லது போற்றும் அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் பூஜை விடுமுறை நாட்கள் எனப்படும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை தினங்களில் டிவி சேனல்களில் கட்டாயம் இடம்பெறும் படம் சரஸ்வதி சபதம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் எப்படி முப்பெரும் தேவர்களோ அதே போல அவர்களது துணைவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோர் முப்பெரும் தேவிகள். சரஸ்வதி கல்விக்கு உடையவள், லக்ஷ்மி செல்வத்திற்கு உடையவள், பார்வதி வீரத்திற்கு உடையவள் அப்படின்றது வழிபாட்டு முறை. முப்பெரும் தேவிகளுக்குள் போட்டி வந்தால், மோதல் வந்தால் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்றத புராண காவியமாக கூறியிருக்கும் படம் தான் சரஸ்வதி சபதம். கல்வியா, செல்வமா, வீரமா, உலகில் எது உயர்ந்தது அப்படின்ற போட்டி முப்பெரும் தேவிகளுக்குள் வர, பூமிக்கு வரும் அவர்கள் வாய் பேச முடியாதவரை புலமை பெற்றவராக மாற்றுவது, பிச்சை எடுப்பவரை ராணியாக்குவது, கோழையை மாவீரனாக்குவது அப்படின்னு 3 வெவ்வேறு முயற்சிகளில் ஈடுபடும் முப்பெரும் தேவிகள், அதற்காக மேற்கொள்ளும் திருவிளையாடலும் தான் கதை. தமிழ் சினிமாவில் புராண கதைகளுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. திருவிளையாடல், கந்தன் கருணை, திருமால் பெருமை உட்பட பல சூப்பர் ஹிட் படங்களை இதற்கு உதாரணமாக கூற முடியும். அதில் ஒன்றுதான் சரஸ்வதி சபதம். திருமகள் ஆகிய 3 தெய்வங்களுக்குள் கலகத்தை ஏற்படுத்தி விடுகிறார் நாரதர். கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு மூவருக்கும் போட்டி ஏற்படுகிறது. வாய்ப்பேச முடியாத ஒருவரை கவிஞனாக்கி கல்விதான் பெரிது அப்படின்றதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சபதம் போடுறாங்க சரஸ்வதி. ஒரு பிச்சைக்காரியை இளவரசியாக்கி அந்த கவிஞனை அவள் காலில் விழ செய்து செல்வம்தான் பெரிது அப்படின்றதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. ஒரு கோழையை வீரனாக்கி வீரம்தான் சிறந்தது அப்படின்றதை நிலைநாற்றேன் அப்படின்னு சொல்றாங்க மலைமகள். கடைசியில 3மே மனித குலத்துக்கு முக்கியமானது தான் அப்படின்னு படத்தை முடிப்பாங்க. கலைநயத்தோடு கடவுள்களுக்கு இடையே ஏற்படும் சண்டையை அழகாக எடுத்துரைத்த திரைப்படம் தான் சரஸ்வதி சபதம். இந்த படத்துல நாரதராக வந்து கலகத்தை ஏற்படுத்தும் சிவாஜி அவர்கள் வாய்ப்பேச முடியாத வித்யாபதியாகவும் நடிச்சு அசத்தி இருப்பாரு. அவரின் வசன உச்சரிப்பும் நடிப்பும் அப்போது அதிகம் பேசப்பட்டது. சரஸ்வதியாக சாவித்ரி அவர்கள், லக்ஷ்மியாக தேவிகா அவர்கள், பார்வதியாக பத்மினி அவர்கள் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இந்த திரை. ஒவ்வொரு வசனமும் அப்போது பிரபலம். கோவில் திருவிழாக்கள்ல, கோடை காலங்கள்ல ஒளிப்பெருக்கியில் இந்த படத்தின் வசனத்தை தான் ஒளிபரப்புவார்கள். 50 வயதை தாண்டிய பலருக்கு இதன் வசனங்கள் மனப்பாடமாகவே ஆகியிருக்கும். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தையும் இசை ஜாம்பவான் KV மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. இன்று வரை கேட்பதற்கு இனிமையாக அமைந்திருக்கும் இசைக்கு வரிகளை தொகுத்து கொடுத்தவர் வேறு யாரும் கிடையாது, கவியரசர் கண்ணதாசன் தான். பாடல்கள் அனைத்தும் மிக பெரிய வெற்றியை பெற்றன. அகர முதல எழுத்தெல்லாம், தெய்வம் இருப்பது எங்கே, கல்வியா, செல்வமா, வீரமா, ராணி மகாராணி, தாய் தந்த பிச்சையிலே உட்பட அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட். TM சௌந்தரராஜன் அவர்கள் சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்காக ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காரு. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்ற பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியவர் கவி. தற்போது தமிழ் சினிமாவில் இருப்பது போல நடிகர்களுக்கிடையே போட்டிகள் இருந்தாலும் 60-70களில் ஒட்டுமொத்த நடிகர்களும் ஒரே திரைப்படத்தில் நடிப்பாங்க. ராஜாக்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அனைத்திற்குமே முழுமையாக செட்டமைத்து எளிமையாக எடுத்து விடுவார்கள். இப்போது அது போன்று ஒரு படம் எடுக்க வேண்டும் அப்படின்னா மிக பெரிய பட்ஜெட் ஆகும். இந்த காலத்துல இப்படி ஒரு படைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா குறைந்தது 600 கோடிக்கு மேல் செலவாகும். குறிப்பாக அதில் நடிக்கும் நடிகர்கள் அதுபோல தெய்வீகத்தோடு தனது கலை நடிப்பை கொடுக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியவில்லை. கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு ஆட்டத்தை தொடங்கும் நாரதர் நிறைவடையும் போது அவரே இது 3ம் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியாது அப்படின்னு முடிச்சு வைப்பாரு. இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த கலைப்படைப்பு வெளியாகி 57 ஆண்டுகள் ஆகின்றன. சரஸ்வதி ஏற்றுக்கொண்ட சபதத்தை இன்று வரை வெல்ல யாராலும் முடியவில்லை அப்படின்னு கூறினால் அது மிகையாகாது.
வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.